சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று வரை கண்ணீர் விட்டு இருக்கும் உனக்கு இதற்கு காரணமானவர் பற்றி தெரியாமல் உன் மனம் குழம்பி நிற்பதை நான் அறிவேன். இன்று உனக்கு ஏன் இந்த வேதனைகள் வந்தது, எதற்காக வந்தது, யாரால் வந்தது, அது யார் என்று தெரியப்படுத்த வந்துள்ளேன். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நபரை பற்றி தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக நீ பட்ட போராட்டங்களுக்கு இவள்தான் காரணம். இவள் செய்த செய்வினைதான் காரணம். உனக்காக இவள் செய்யப்பட்டது இது நாள் வரை உனக்கு வேலை செய்து கொண்டிருந்தது. இன்று கூட ஒரு காரியத்திற்காக உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அல்லவா என்றுதான் எனக்கு விமர்சனம் என்று நீ இன்று கண்ணீர் விட்டாய். இதுதான் உன் கண்ணீருக்கு கடைசி நாள். ஏன் தெரியுமா? உனக்காக செய்யப்பட்ட இந்த செய்வினை இன்றோடு உன்னை விட்டு அழியப் போகிறது. உனக்காக யார் செய்தார் என்றும் எதற்காக செய்தார் என்றும் அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறாய். இன்றோடு உன்னை விட்டு அகலும் இந்த செய்வினை இனி உன்னை தொடராது. நாளை முதல் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதுவெல்லாம் தடை அகன்று நிம்மதியான பெருமூச்சை விட்டு அந்த காரியத்தில் நீ வெற்றி அடையப் போகிறாய். இன்னும் சிறிது நேரத்தில் வரும் செய்தி உன்னையே உலுக்கி போடும். என்ன தெரியுமா? அந்த செய்திதான் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக நடக்கப் போகிறது. இந்த செயலால் தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினை அகன்று நீ நிம்மதி மூச்சு விடப் போகிறாய். இப்பொழுது நீ கேட்கப்படும் செய்தியில் வரும் நபர்தான் உன் வாழ்க்கையில் நீ சீரழிய வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தை மனதார செய்தவள். இன்றுதான் அவளுக்கு கடைசி நாள் என்று நீ அறிய போகிறாய். அப்பொழுதுதான் உன் மனம் அறியும் இவள்தான் உனக்கு கேடு நினைத்தவள் என்று. இன்னும் சிறிது நேரத்தில் உன் செவிகளில் வந்து சேரும். இந்த செய்தியை கேட்டவுடன் நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு விடாதே. ஏனென்றால் வருத்தப்படும் அளவுக்கு இவள் நல்லவள் இல்லை. உன் வாழ்க்கை கெட வேண்டும் என்று கண்கணம் கட்டிக்கொண்டு இருந்த இவளுக்கு இன்றோடு இந்த முடிவு ஏற்பட்டு விட்டது. நீ வேதனைப்படும் அளவு அவள் நல்லவள் இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. யார் யார் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை உன் வசம் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. கவனமாக இல்லாவிட்டால் எந்த நேரத்திலும் புதைக்குழியில் தள்ளிவிட ஆட்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வரும் செய்தியை கேட்டவுடன் வருத்தப்படாதே. நாளை முதல் உன் வாழ்க்கை பழையபடி நல்ல மாற்றங்களோடு சந்தோஷத்தோடு இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.